ஃபர்ஸ்ட் வந்து பைனரி நம்பர் சிஸ்டம், BINARY, பைனரி நம்பர் சிஸ்டம் பேஸ் ஃபார் 2. this binary உடைய பேஸ் என்னது? 2. நம்பர் 2 வந்து decimal number system. Number 2, decimal number system base for 10. நம்பர் பைனரி நம்பர் வந்து 2, டெசிமல் நம்பர் வந்து base for 10. மூணாவது வந்து ஆக்டல் நம்பர் சிஸ்டம். மூணாவது என்னது? ஆக்டல், OCTAL, ஆக்டல் நம்பர் சிஸ்டம் பேஸ் ஃபார் 8. அதுக்கு அடுத்தது மூணாவது நாலாவது எக்ஸா டெசிமல், எக்ஸா டெசிமல், DECIMAL. ஸோ எக்ஸா டெசிமல் நம்பர் சிஸ்டம் பேஸ் ஃபார் 16. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க, அது கரெக்டாக எழுதுகிற ஸ்பெல்லிங்ஸ். There are number system for 4. The one for the binary number system base for 2. The second for the decimal number system base for 10. The third for the octal number system base for 8. நாலாவது hexadecimal number system base for 16. Binary number system base for 2. Number 2, decimal number system base for 10. மூணாவது octal number base for 8. நாலாவது hexadecimal base for என்ன? 16. 16. 2ஓட 3 கூட்டினா என்ன வரணும்? 5 வரணும்டா. 2 plus 3 equal to 5. That is 5 minus 2 equal to 3. டெய்லி படிக்கணும்டா, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். பைனரி நம்பர் பேஸ் ஃபார் 2, டெசிமல் நம்பர் பேஸ் ஃபார் 10, ஆக்டல் நம்பர் ஃபார் 8, ஹெக்ஸாடெசிமல் பேஸ் ஃபார் 8. ஓகே, 2ஓட 3 கூட்டினா 5. 5லேருந்து -3 கழிச்சா என்ன வரணும்? 2. டெசிமல் கன்வெர்டட் டு பைனரி. கணக்கு வந்து டெசிமல், DECI, டெசிமல் convert to spelling இதெல்லாம் எழுதிக்கோ. convert to binary. decimal என்னது? 1 2 3 4 5 6 7 8 9. இதெல்லாம் வந்து என்ன நம்பரு? டெசிமல் நம்பர். இது வந்து இதான் டெசிமல் நம்பரு. இந்த டெசிமல் நம்பரை கன்வெர்ட் பண்ணா நமக்கு என்ன வரணும்? பைனரி நம்பர் வரணுமா? சரி, இப்போ 2 ஒரு சின்ன சிம்பிளாக போடுறோம் பாரு. 2. இந்த 2 வந்து இதை வந்து 2ஆல் வகுக்கணும். 2 2 மீதி 0. தட் இஸ் ஆன்சர் ஃபார் 10 பேஸ் ஃபார் 2. புரியுதாப்பா? அந்த 2 டெசிமலை போட்டு பைனரியை மாற்ற சொல்ல 1 0 2 2 மீதி 0 10 பேஸ் 2. புரியுதா? இப்போ இந்த பக்கம் பைனரி convert to decimal. Binary convert to decimal. இந்த நம்பர் வந்து 10. இது 10 மாத்திரம் நமக்கு என்ன வரணும்? 2 வரணும் இல்லையா? 2ஓட 3 கூட்டினா 5. 5லேருந்து 3 கழிச்சா
2. அப்போ வந்து 2 வந்து டெசிமல் நம்பரை பைனரியை மாற்றினா 10 வந்து that is for base for 2. The base for 2 வந்து என்ன நம்பர் இது? பைனரி நம்பர். இந்த பைனரி நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம்? டெசிமலாக மாற்றுறோம் இல்லையா? that is called for இது இது இந்த 0 இந்த 1 into 2 to the power of 0 2 to the power of 1 2 0 0 2 0 0. ஸோ 0 வந்து 0வோட பெருக்கணும் என்ன வரும்? 0. ஓ 2 2 1 ஆன்சர் 2 வந்ததுனாக்கண்ணா. ஸோ 2 வந்து மாற்றினா 10 வரணும். 10 மாற்றினா என்ன வரும்? 2 வருதம். இதான் போன வாட்டி நடத்துகிறேன். அழகாக நீங்கள் எல்லாம் நடத்துகிறேன். நீங்கள் யாராவது உங்களுக்கு புரியல. இப்போ புரியுதா? தெளிவாக புரியுதா? இப்போ அதாவது பைனரி நம்பரை டெசிமலாக மாற்றினா 2ஆல் வகுக்கணும். டெசிமலை பைனரியாக மாற்ற சொல்ல என்ன பண்ணணும்? 2ஆல் வகுக்கணும். பைனரியை டெசிமலை மாற்றினா 2ஆல் பெருக்கணும். புரியுதாக்கண்ணா? இப்போ நான் அடுத்த எக்ஸாம் பார்த்தேன். 11 எக்ஸாம் பண்ணுறோம் பாருப்பா. 3ன்னு போகிறதுக்கா 3. ஸோ தட் இந்த 3 வந்து இது 1வது சம்மு, இது வந்து 2வது சம்மு. 3 வந்து 2ஆல் வகுத்தா ஓ 2 2 மீதி 1. புரியுதா? 3 2ஆல் வகுத்தா ஓ 2 2 மீதி 1. therefore 11 பேஸ் பார் 2. 2க்கு வந்து 10 பேஸ் பார் 2, 3க்கு வந்து 11 பேஸ் பார் 2. இப்போ இந்த நம்பர் 11 என்ன? இந்த 11 வந்து நம்ம இந்த 11 வந்து பைனரி நம்பர். இந்த பைனரி நம்பரை நம்ம டெசிமல் நம்பராக மாற்றுறோம்னா என்ன பண்ணோம்? இப்படி ஒரு டானா, இப்படி ஒரு டானா 1 1 2 to the power of 0 2 to the power of 1. ஆன்சர் என்ன வரணும்? 11 வரணும் இல்லையா? 2 அடுக்கு 0னா மதிப்பு வந்து 1 1 1 1. புரியுதா? ஓ 2 2 ஓ 2 2 2 1 2 into 1 2. டோட்டல் எவ்வளோ வருது? 3 3 பேஸ் பார் 10. அதாவது டெசிமல் நம்பரை மாற்றினா பைனரி நம்பர் வரணும். பைனரி நம்பரை மாற்றினா